வெட்னஸ்டே என்ன லஞ்சு. இன்றைக்கி ரைஸ் வந்து குக்கரில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஏன்னா அவனுக்கு தனித்தனியாக இருக்கணும் ரைஸு. அதனால் வடிச்சிட்டேன். அவனுக்கு மட்டும் வடிச்சிட்டேன். மதியானம் வந்து நாங்களாம் குக்கரில் வச்சுக்கலான்ட்டு. இன்றைக்கி குழம்பு வந்து பொரிச்ச குழம்பு தான் வச்சேன். கொஞ்சம் காரமாக இருக்கட்டுமேன்னு கொஞ்சம் ரெட் கலரில் வச்சாச்சு. வடகம் தாளித்ததுனால அது கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்குது. ஆனாலும் சூப்பராக டேஸ்ட் இருக்கும். மேல் அடுக்கில் எப்போதும் மோர் சாதம் தான் வைப்பேன். இன்றைக்கி வந்து நல்லா உதிரி உதிரியாக சாதம் இருக்கவும் நான் ரசமே பிசைஞ்சிட்டேன். இப்போ நல்லா குழைய பிசைய முடியாது வடித்த சாதத்தில். ஆனால் அவனும் குழைய பிசையக்கூடாதுன்னு சொல்லிட்டான். நிறைய ஜூஸ் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ரசம் ஊற்ற சொல்லியிருந்தானா, சரின்னு அப்படியே ரெடி பண்ணியாச்சு. சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு வறுவல். உருளைக்கிழங்கு வச்சிட்டாலே போதும், அவன் வேறு எந்த சாப்பாடுமே கேட்கவே மாட்டான். அவனுக்கு பிடிச்சது அந்த உருளைக்கிழங்கு வறுவல் தான். ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தாச்சு. லஞ்சு பாட்டில், லஞ்ச் டவல், லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்துட்டாச்சு. ஸ்நாக்ஸ் எதுவும் வேணாம், சாப்பிட்றதுக்கு டைமே இல்லை அப்படின்னு சொன்னதுனால ஸ்நாக்ஸ் எடுத்துக்கல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.